வணக்கம். இது ஹாப்பி வீடு தமிழ். உங்கள் வீட்டில் எல்லா வளமும் நலமும் சந்தோஷமும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இந்தியாவில் வந்து டிசம்பர் அண்ட் ஜான்வரி வந்திருந்தோம். வந்துட்டு வரப்போ என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஒரு மினிமலிஸ்டிக் தாட்டோட நான் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக வாங்கிட்டு வர்றது தான் வந்து சேலஞ்ச். ஏன்னா எங்களுக்கு வந்து 3 பேர், அதனால் 30 90 கேஜிஸ் கொண்டு வரலாம். யூஸ்வலாகவே கொண்டு வரும்போது எல்லாருமே நிறைய வாங்கிட்டு வரணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இங்கே வந்துலாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, மினிமலிஸ்ட்னால் நம்ம வந்து கிளட்டர் நிறைய கொண்டு வராமல் எந்த அளவுக்கு நமக்கு எசென்ஷியலான ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் யோசிப்பேன். யோசிச்சுட்டு அதை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன். இது வந்து நோவே நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யாரையாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவோட நோக்கம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஐடியா, யாராவது என்னைய மாதிரி அப்ராடில் இருந்துட்டு அவங்க இந்தியாவில் போய் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுனா ப்ளஸ் ஒரு மினிமலிஸ்டிக் அப்ரோச்சாக நம்ம வந்து தேவையில்லாத குப்பை எதையும் வாங்காமல் தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வர்ற மாதிரி. ஈவன் நமக்கு நிறைய கேஜி இருந்தால் கூட எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய வாங்கி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. எஃபெக்டிவாக எப்படி கொண்டு வரலாம், நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நம்ம மணியும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு டெக்கார் பீஸ் தான். நாங்கள் வந்து புதுசாக அந்த வீட்டுக்கு வந்தனால இந்த புத்தா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அமேசானில் ஆர்டர் பண்ணது தான் அது. அப்புறம் இப்போ இந்த ஜாடி, அது ரெண்டுமே ஜாடி, அந்த சுற்றி இருக்கிறது ரேப் பண்ணியிருக்குது. அது வந்து செராமிக் ஜார்ஸ் ரெண்டு, ஒன்று வந்து புளி போட்டு வைக்கிறதுக்கும் இன்னொன்று வந்து சால்ட்டு போட்டு வைக்கிறதுக்குமா வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து இண்டஸ் வேலியில் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா ப்ரீ சீசன் பண்ணியிருக்க கடாய் வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக் மாதிரியே ரெடி பண்ணியே வச்சுருப்பாங்க. இது வந்து ப்ரீ சீசன் ஆகாத இது வாங்கியிருக்கேன். ஸோ நானே சீசன் பண்ணுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா திருப்பி 2-3 தடவை நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பழக்கணும். ஸோ நம்ம அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினாலும் ப்ரீ சீசன் கடாயே வாங்கிக்கோங்க. இது வந்து செம்ம வெயிட்டாக இருக்கும். அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுடைய வெயிட்டு எவ்வளோ லிமிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கணும். நான் வந்து ஒரு பேக் மாதிரி வாங்கினேன். ப்ளஸ் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு தோசைக்கல்லும் ஆர்டர் பண்ணும்போது அது அவங்கக்கிட்ட இருக்குது. இது 3 நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த தாளிக்கிற கரண்டி வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ் இங்கே வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து பேண்ட் ஷர்ட்ஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி, அதாவது எங்களுக்கு இப்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஒன்லி 1 day a week தான் போகணும். அதனால் நான் நிறைய வந்து ஏற்கனவே இங்கே ட்ரெஸ் வாங்குறதே இல்லை. ஆனால் என்னென்னா இந்தியா வரும்போது வாங்குவேன். ஏன்னா அங்கே வந்து ட்ரெஸ்ஸோட மெட்டீரியலும் குவாலிட்டியும் எனக்கு என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ப்ளஸ் எனக்கு ரொம்ப காட்டன் பேஸ்டு டாப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து சம்மரில் வந்து இங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கிடைக்காது நிறைய. அதனால் காட்டன் பேஸ்ட் வாங்குவேன். இது வந்து கீழே இருக்கிறது வந்து ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேலே இருக்கிறது இதெல்லாம் டாப். இது வந்து ட்ரெஸ் அகெயின், இது வந்து காட்டன் ட்ரெஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று இதுவுமே காட்டன் ட்ரெஸ். எல்லாருமே வந்து நான் மிந்த்ராவில் தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்து வெளியில் போய் ஷாப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நேராக போய் ஷாப் பண்ணி வாங்குறது தான். ஆனால் இந்த தடவை எங்கேயுமே போக முடியல. அதனால் ஆன்லைன்லேயே நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இது வந்து என்னோடய கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸு. ஸோ அதுதான், அது ஒரு சுடிதார் அது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டாப். இது வந்து அன்லிமிட்டெடில் வாங்கினது. இதுவும் அன்லிமிட்டெடில் வாங்கினது, நேரில் போய் வாங்கினது. இதுவும் அன்லிமிட்டெடில் வாங்கினது. இது வந்து காட்டன். இதே மாதிரி இன்னொரு டாப் நான் கிஃப்ட் கொண்டு வந்தேன் இங்கே ஒருத்தவங்களுக்கு என் ஆஃபீஸில். அப்புறம் இதெல்லாம் வந்து நான் வந்து ஊரில் போய் ரிப்பேர் பண்ண குக்கர் மூடி. நீங்கள் என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்துருப்பேன். அதை தான் போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது. அப்புறம் இது வந்து பிளாஸ்டிக் பாய் தான், ஆனால் வந்து நல்லா மடிக்கிற மாதிரி இருக்கும். இது நாங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி வீட்டிலே சில நேரத்துக்கு உட்காரதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இது வந்து அமேசானில் வாங்கினது. அதுக்கப்புறம் மித்ததெல்லாம் பெட்ஷீட்ஸ். இது வந்து காட்டன் பெட்ஷீட், பியூர் காட்டன். அப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் காட்டனும் இதுவும் மிக்ஸ்டு பாலிஸ்டர். ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பெட்ஷீட் வாங்குவேன். ஏன்னா வந்து அப்ராடில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பியூர், இங்கே ஆஸ்திரேலியாவில் பியூர் காட்டன் பேஸ்ட் வந்து அவ்வளோவா கிடைக்காது. நல்லா மிக்ஸ்டாக தான் இருக்கும். இங்கே இந்தியாவில் வாங்குகிற பெட்ஷீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனை ப்ரிஃபர் பண்ணுற கலர் ஃபுல்லாகவே லைட்டு கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு அழுக்கு ஒரு பூச்சி, இங்கே பூச்சி கிடையாது, ஆனால் அழுக்கு வந்து அப்போ தான் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து இயர்பட். எனக்கு வந்து நான் ட்ரெயினில் ஆஃபீஸ் போகும்போது பாட்டு கேட்குறதுக்காக வாங்கினது.
அதுக்கப்புறம் வந்து இதுவுமே வந்து பெட்ஷீட் தான். நாங்கள் வந்து 3 பெட் இருக்குது. ஒன்று கிங் சைஸு, இன்னொன்று வந்து ஒன்று சிங்கிள், இன்னொன்று வந்து டபுள். ஸோ அந்த 3 பெட்டுக்குமே வந்து நான் பெட்ஷீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா, சிங்கப்பூரில் வாங்குகிற ஆயில், உங்களுக்கு தெரியும் ஆக்ஸ் ஆயில், கோடாரி தைலம்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில், அதுதான். ஆனால் வந்து இது வந்து வேறு பிராண்ட். இது வந்து தலைவலி அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக ரப் பண்ணிவிட்டு படுத்தாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், ரிலீஃபாக இருக்கும். நான் வந்து ஊருக்கு போகும்போதும் இதை நாங்கள் வாங்கிட்டு போவோம் எல்லாருக்குமே, எங்கள் ஃபேமிலிக்கு. சிங்கப்பூரில் வந்து எங்களுக்கு வந்து 3 hours எந்த டைம் இருக்கும், டிரான்சிட் டைம், அந்த டைமில் போய் இந்த கடையில் போய் வாங்கிட்டு போவோம். அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் எங்களுக்காக. அதுதான் அது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆஃபீஸில் வந்து கிஃப்ட் கொடுக்குறது யூஸ்வலாக நான் வந்து திருநெல்வேலி, ஸோ கன்னியாகுமரி போயிட்டு எல்லாரோட நேம்லாம் கொடுத்து எழுதி வாங்கிட்டு போவேன். இப்போ அப்படி வாங்குறதுக்கு எங்களுக்கு சொன்னேன்ல, வெளியில் அவ்வளோவா போக முடியலன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து எங்களோட நேபர் அண்ணா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய சங்குமே அவங்க தான் கொடுத்தாங்க, அந்த பிங்க் கலர், அந்த பிளாக் கலர். இன்னொன்று இருக்கிறது வந்து வலம்புரி சங்கு. அது வந்து எனக்கு ஒரு பெரிய வலம்புரி சங்கு கொடுத்தாங்க அவங்க. எனக்கு என்ன பயம்னா, இங்கே கஸ்டம்ஸில் வரும்போது இதெல்லாம் விடுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், எங்கள் அம்மா கிட்ட வந்து ஒரு சின்ன வலம்புரி சங்கு இருந்துச்சு, அதை நான் கொடுத்துட்டு அந்த பெரிய வலம்புரி சங்கை எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அதனால் அது எங்கள் அம்மா கிட்ட இருக்குது. இது வந்து வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க, என்ன ரீசன் தெரில. சரி, அந்த அண்ணா அன்பாக கொடுத்தாங்க, அதனால் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுதான் அந்த நான் சொன்னேன்ல, அந்த வாங்கினது இண்டஸ் வேலியில். பார்க்க பளபளன்னு இருக்குது, ஆனால் வந்து அது வந்து ப்ரீ சீசன் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து வேறு திருப்பியும் பெட்ஷீட்ஸ், இங்கே வந்து பெட்ஷீட்ஸ் வச்சுருக்கேன். அகெயின் அதே தான் சொன்னேன், லைட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து செவுத்தில் வந்து நம்ம ஆணிலாம் மாட்ட முடியாதுல்ல, இங்கே வந்து உடன் பேஸ்டு செவுரு தான் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து ஸ்டிக்கு பண்ணணும், ஆனால் வந்து நல்லா ஃபேர்மாக ஸ்டிக் பண்ணால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது அமேசானில் தான் வாங்கினேன். இதில் வந்து நல்லா ஹேங் பண்ணுறதுக்கு, நல்லா வெயிட்லாம் ஹேங் பண்ணால் தாங்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நெயில், என் பொண்ணு வாங்கியிருக்கா நெயிலை வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு, அது பொண்ணு வாங்கியிருக்கா நெயிலை ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். இங்கே வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வந்து கிடைக்கும், ஆனால் இந்தளவுக்கு வாங்கினோன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ப்ளஸ் அந்தளவுக்கு எல்லா சீசன்லாம் கிடைக்காது. அதனால் அது வாங்கியிருக்கேன். எனக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் பிடிக்காது, ஆனால் வேறு வழி இல்லாமல் அதை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஏதாவது தீபாவளி அந்த மாதிரி வேறு எதாவது டெக்கரேட் பண்ணணும் வீடை அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு பொருள். என்னென்னா, நம்மளுடைய கோரம் பாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாய். ஆனால் என்னென்னா, எங்கள் ஊர் பக்கத்துலேயே பத்தமடையிலே பாய் கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்து மடித்து ஈஸியாக கொண்டு வர்ற மாதிரி இருக்கணும்னு நான் தேடிட்டு இருந்தேன். அப்படி வந்து ஆன்லைனில் தான் அப்புறம் தேடி, இது வந்து நார்த் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புல்லில் வந்து துணியும் சேர்த்து வந்து பண்ணி அந்த வச்சுருக்காங்க. அந்த பாய் வந்து ரொம்ப நல்ல பெரிய பாய் ஆக்சுவலாக, அது கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அது வந்து எதுக்குன்னா, சம்மர்லலாம் நம்ம தரையில் உட்கார்றதுக்கு, இல்லாட்டி ஏதாவது இந்த சைடு வந்து ஹாலில் ஏதாவது படுக்கணும் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாய் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தரையில் உட்காரும் போது பிளாஸ்டிக் பாயில் உட்காராமல் இந்த பாயில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூடெல்லாம் ஏறாது. அப்புறம் இதுவுமே வந்து ஒரு டெக்கார் பீஸ் தான். இது 2 தான் எங்கள் வீட்டில் வந்து டெக்கார் பீஸு நான் வாங்கி வச்சுருக்கிறது, அதாவது ஃபெஸ்டிவல் டெக்கரேஷனுக்கு. அதுக்கப்புறம் வந்து மித்தது எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மளிகை ஜாமானாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மளிகை ஜாமானோட தான் இருக்கும். எல்லாருமே வந்து பொடியெல்லாம் வீட்டிலேருந்து திருச்சி கொண்டு வருவாங்க. நானும் எங்கள் அம்மாவும் கொடுத்தாங்க ஆக்சுவலாக. அந்த தடவை எங்கள் அம்மாவும் என் ஹஸ்பண்ட் வீட்லேயும் கொடுத்தாங்க. என்ன பண்ணிட்டோன்னா, யூஸ்வலாக இங்கே விடுவாங்க ஆஸ்திரேலியாவில், அந்த தடவை வந்து சொல்லிட்டாங்க கமர்ஷியல் பேக்கிங் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஹோம் பேஸ்ட் பேக்கிங்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. ஸோ நியர்லி ஒரு 2-3 kgs அதில் வந்து எங்களுக்கு வந்து ஏர்போர்ட்லேயே எடுத்து வெளியில் வச்சுட்டாங்க, கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தவிர மித்த எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது ஆஸ்திரேலியாவுக்கு வரதா இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஃபுட் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணணும், நம்ம ஃபுட்டு கொண்டு வரோன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஹோம் பேஸ் பேக்கிங் அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் யாராவது இங்கே இப்போல்லாம் வந்து கமர்ஷியல் பேக்கிங் பண்ணியே கொடுக்குறாங்க. நம்ம ஹோம் பேஸ்ட் ஐட்டமை போய் கொடுத்தோம்னா அவங்களே கமர்ஷியலாக பேக் பண்ணி தராங்களாம். அந்த மாதிரி சர்வீஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி மளிகை ஜாமான் தான். சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த உள்ளி வடகம் சொல்லுவாங்கள்ல, சின்ன வெங்காயத்தில் வந்து வடகம். அதுக்கப்புறம் எல்ஜி பெரிய டப்பா 2 வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ராஜம் சுக்கு பால். அதுக்கப்புறம் வந்து இது தாஜ்மஹால் டீ 2 பேக்கெட். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா நம்மளுடைய எங்கள் ஊரில் வந்து சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது, சித்தா காலேஜும் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு சித்தா மெடிசன் கடை இருக்கும். அங்கே வந்து இந்த தாலிசபத்ரி வடகம், அதாவது தாலிசபத்ரி டேப்லெட்ஸ் வாங்கினேன். எதுக்குன்னா இந்த மாதிரி தொண்டை வந்து கரகரன்னு இருந்துச்சு, சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கேட்கும். அதனால் அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் திரிகடுகமுமே வந்து உங்களுக்கு டேப்லெட்டாகவும் கிடைக்கும், பொடியாகவும் கிடைக்கும். அதுவுமே வாங்கிட்டு வரலாம், ஹனியில் கலந்து சாப்பிட்லாம், அதுவும் நல்லது. அதுக்கப்புறம் வந்து இது அந்த சங்கு ஆக்சுவலாக ஆமாம். அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ், மில்லட் நூடுல்ஸ் சும்மா 2 வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் கிடைக்காதானா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அப்படியே டபுள் மடங்கு இல்லாட்டி 2.5 டைம்ஸ் 3 டைம்ஸ்க்கு விற்பாங்க. அதனால தான் நம்ம வந்து நம்மளோட வெயிட்டை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எது எது எக்ஸ்பென்சிவாக இருக்கோ இங்கே அதை வந்து நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வரலாம். இங்கே வந்து ஈஸியாக கிடைக்கிறது, நம்ம அங்கே திருப்பி வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ போன்விட்டா ஆமாம், அது ஐ திங்க் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். ஆனால் வந்து நான் தெரியாமல் பழக்கிட்டோம் எங்கள் பொண்ணுக்கு, அதனால் அவள் அதுதான் குடிச்சிட்ருக்கா. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஷேஷே கிடைக்காது இங்கே, பாட்டிலில் தான் கிடைக்கும், ப்ளஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சக்தி பிராண்டில் தான் நான் மசாலா பொடி வாங்குவேன். ப்ரமோஷன் கிடையாது, என்னன்னு தெரில, அதே யூஸ் பண்ணி பழகிட்டேன். அதனால் எல்லா பொடியும் அந்த இந்த சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர், அதுக்கப்புறம் வந்து ரசம் பவுடர் எல்லாம் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து உதயம் ஃபில்டர் காஃபிக்கு. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், ஆமாம் முழு பெப்பர் விட மாட்டாங்க இங்கே, அதனால் பவுடராக வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ராஜம் சுக்கு பால், அதுக்கப்புறம் ஸ்காட்ச் பிரைட்ஸ் அதுவுமே வாங்கிட்டு வந்துட்டேன். அது மோர் தென் இயர் வரும். இந்த அப்பளம் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, நாங்கள் எப்போவுமே அம்பிகா அப்பளம் தான் வாங்குவோம். இந்த அப்பளம் வாங்கலாமா, ரொம்ப உப்பாக இருந்தது, நல்லா இல்லை ஆக்சுவலாக. 2 பேக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் அது. அதுக்கப்புறம் ஆமாம் போன்விட்டா ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. இந்த இது நல்லாயிருக்கு, மில்லட் ஹார்லிக்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட போன்விட்டா டேஸ்ட்டே இருக்குது. அவளுக்கு ஃபுல்லாகவே சீரகத்தூள், பெப்பர் தூள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேக்டாக இருந்தால் அவங்க வந்து அலோவ் பண்ணிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு உள்ளே என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு தெரியும். சீடு அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டே வரக்கூடாது, ஏலக்காய் அதெல்லாம் கொண்டு வர முடியாது. பவுடர் பண்ணி நீங்கள் வந்து கமர்ஷியல் பேக்கிங்கில் எது வேணாலும் இங்கே கொண்டு வரலாம். ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி பொடி தான். நான் இப்போ வந்து நியர்லி 7 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. முக்கால்வாசி வந்து இந்த போன்விட்டா எல்லாம் காலி. அதுக்கப்புறம் டீயும் முன்னாடியே காலி ஆயிடுச்சு. எல்ஜி வந்து அந்த காயப்பொடி வந்து ஒன்று முடிச்சுட்டு இன்னொன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பொடிகளுமே ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். பெப்பர்லாம் காலி எப்போது. இது சீரக பொடி அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடரும் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் அங்கே. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இருக்குது, அவ்வளோதான். ஓரளவுக்கு நம்ம 6 to 7 மந்த்ஸ்க்கு இது ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அவ்வளோ மணி நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களோட எஃபெக்டிவாக நீங்கள் பிளான் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா. அலுப்பு மருந்து யாருக்கா தெரிஞ்சுச்சுன்னா தெரியும், டயர்டாக இருந்துச்சு, உடம்பு வலி இருந்துச்சுன்னா அதை குடித்தா கொஞ்சம் கேட்கும். அதான் அஞ்சால் அலுப்பு மருந்து. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி எல்லா பெட்டியும் நாங்கள் வந்து எம்டி பண்ணும்போது நான் சும்மா வீடியோ எடுத்தேன். நமக்கு திடீர்னு பார்த்தா என்னடா மினிமலிசம் சொல்லிட்டு இவ்வளோ வாங்கிட்டு வராங்கன்னு தோணும். இது அப்படி கிடையாது, ஒன் டைம் யூஸ் கிடையாது. இட்ஸ் வந்து 7 மந்த்ஸ்க்கு நமக்கு வந்து இங்கே என்னென்னலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கோ அதை பார்த்துட்டு வாங்குறது. இங்கே வந்து ஓகே ஓரளவுக்கு டீசெண்டாக கிடைக்குது நமக்கு அப்படின்னா நம்ம வாங்கணும் அவசியம் இல்லை. நமக்கு வெயிட் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பழகிக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஹிமாலயா ஃபேஸ் இது ஸ்க்ரப்பு, நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன், ஃபேஸ் ஸ்க்ரப்பு. வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் போடலாம், அதுதான் இது. அதுக்கப்புறம் இந்த பத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில் சர்வோதயா பத்தி முக்கூடல்னு போட்டிருக்காங்க பாருங்களேன். அந்த இன்டிமேட் பத்திங்கிற ஸ்பெல்லிங் தப்பு, ஆனால் வந்து இந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலே அது க்ளோஸ் டு ஹார்ட், அதனால் அது வாங்கினேன். பேக்கிங் மாற்றிட்டாங்க, முன்னாடி வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டூத் ப்ரஷஸ், மூவ், இதுவுமே நல்லா இங்கே காஸ்ட்லி தான் மூவுமே இங்கே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி
சின்ன சின்ன ஐட்டம்ஸ் சில இடத்துல ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இங்கே. ஏன்னா வந்து அங்கேருந்து கொண்டுறனால விக்ஸு, கோல்கேட் சால்ட், அது இங்கே வந்து இந்தியன் ஸ்டோரில் மட்டும்தான் அந்த கோல்கேட் சால்ட் கிடைக்கும். அதனால் அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து குப்பைமேனி சோப்புன்னு ஒன்று இருந்துச்சு. இது நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுவுமே ஒன்று வேணும், சும்மா ஒரு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர். ஸோ அதுதான் மோஸ்ட்லி வந்து என்னென்ன ஐட்டம்ஸாக வாங்கினது எல்லாத்தையுமே வந்து நான் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில், இது போக என்னென்னா ஒரு மிக்ஸி வாங்கிட்டு வந்தேன் இந்த தடவை, ப்ரீத்தி ஜோடியாக். ஏன்னா என்னோடய பழைய மிக்சியில் வந்து ஒரு தடவை புகை வந்துருச்சு. ரொம்ப நாள் ஆச்சா என்னன்னு தெரில, ஆனால் ஓடிட்டு தான் இருக்குது. பட் எதுக்குமே சரி ரிப்பேர் ஆச்சுன்னா இங்கே வாங்கினா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்தேன். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு நம்ம வந்து தேவையில்லாத கிளட்டர் க்ரியேட் பண்ணுற பொருளெல்லாம் நம்ம நிறைய இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வராமல், ஏன்னா இந்தியாவுக்கு போனால் நமக்கு வந்து இங்கே உள்ள ஷாப்பிங்கோட அங்கே உள்ள ஷாப்பிங் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் எல்லாம் வாங்கணும்னு தோணும். ஆனால் வந்து யோசிச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து தேவையில்லாத எந்த பொருளையும் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி அந்த நமக்கு இருக்கிற லிமிட்டில் வந்து அதை ஃபில் பண்ணி கொண்டு வந்து திருப்பி இங்கே குப்பையில் போடுறது பயங்கர வேஸ்ட். அதனால் யோசிச்சுட்டு நம்ம வாங்கலாம். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see you in the next video. Thank you.